அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இப்போல்லாம் காலையில் எர்லியரெலாம் நம்ம வாயில திறந்தே விட்றது கிடையாது. பொறுமையாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக திறந்து விட்றது தான். ஏன்னா நம்ம பார்த்து திறந்து விட்டுக்கிறது, நம்ம இல்லைனாட்டி திறந்து விட்றதே கிடையாது. அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டேன். இது யாரும் இங்கே முட்டை போட்டு வச்சுருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல. சரி, வா 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 போ 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 இதெல்லாம் வாங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் முட்டை போட்டு வச்சுருக்கு. எல்லாம் இப்போ தான் அப்படியே திறந்துடுவோம். பொறுமையாக எந்திரிச்சு ஒவ்வொருத்தங்களாம் வெளில வராங்க. தண்ணி கொடு. இது யார் முட்டை யாருதுன்னு தெரியல. இது யாரும் முட்டை போடல. சரி, கிடைக்கிற முட்டையை எடுத்து ஓட்டு வைப்போம். இது எப்போ அது அடைக்கி உட்காருதோ அப்போ வச்சுக்கலாம். இவையேண்டி சம்மந்தம் இல்லாமல் இவ உட்காந்துருக்கா. இவ தான் காலையில் முட்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். காலையில் அப்படி கத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டே கிடந்துச்சு. பார்த்தேன், வெளியேந்து பார்த்தேன். வேறு யாரும் எதுவும் பண்ணி வச்சுருக்காங்களா? ஸோ இவங்களும் பக்கா. ஓகே, ஆளார் பக்கா. இதில் 1 2 3 4 5 6 7 முட்டை இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ மறுபடியும் இந்த புதுக்கோழி, ஆமாம், அவங்க இங்கே உட்காருவாளா என்னன்னு தெரியல. இதுலேயும் யாரும் முட்டை போடல. வர அவங்களெலாம் ரொம்ப லேட்டாக திறந்து விட்றதே நம்மளுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ அன்னைக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், 7 குஞ்சு இருந்துச்சு. இப்படின்னு திறந்து விட்டு போனது எல்லாம் காலி. சரி, இப்போ போய் தண்ணி வச்சுட்டு வரலாம். இங்கிட்ட எல்லாம் வந்துட்டாங்களா? இது சேவக்கூடையே சுற்றுது, ஆனால் அடையிலையும் உட்காந்துருக்கு. என்ன கணக்குன்னு தெரியும். வெளியே வர வச்சுக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். பார்த்துக்க, உங்களுக்குலாம் டைம் இருக்குது. ஆனால் அந்த பூனையை தூக்கிடலான் இருக்கேங்க. அந்த பூனையை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுறலாம். ரொம்ப ராவடி பண்ணுது. அது இருக்கிறனாலேயே நம்ம ரொம்ப பாதுகாத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி ஃப்ரீ ரேஞ்சில் விட்டுலாம். ஏன்டா, என்னடா வேணும்? இது நல்லா பழகின பையன். எல்லாத்தையும் இப்போ தான் முடிச்சு அடைச்சி விட்டேன். அடைச்சி விட்டு கிளம்பலான்ட்டு ரெடியாகி எல்லாம் வந்துட்டாங்க, பக்காவாக வந்துட்டாங்க. இது அங்கேயே போய் அடைக்கு தான் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது முட்டை எதுவும் அதுக்கு அடுத்தது வைக்கலை, அடைந்தான்னு நினைக்கிறேன். உள்ளாரே உட்காந்துருச்சு. அந்த டயரில் இவ தான் போட்டிருக்கா இன்றைக்கி முட்டை. நேற்று இவ தான் போட்டிருப்பாளாட்டு தெரியுது. எதுனா நம்ம போன தடவைக்கு முந்தின தடவை வாங்கிட்டு இருந்தது. அது அவளுக்கு முன்னாடி ஒருத்தி வாங்கிட்டு இருந்தோம்ல, அது. ஸோ அதுதான் அது கண்ணி வடனால இப்போ கொத்து அது பாடா ராவடியான ராவடி. இவனும் மேலே ஏறி பழகிட்டேன் இப்போ நல்லா. இதோட ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி நின்றுக்கிறது. இதோட முட்டையெல்லாம் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இது வெடைக்கோழி கிடையாது, இது 2வது முட்டை தான். அதனால் இது பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் அவையம் வச்சிச்சுன்னா
கொஞ்சம் கிட்ட பாதுகாத்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து உக்காந்துருக்கு, ஆனால் இதில் இருக்க முட்டைங்கள்லாம் வருமான்ட்டு ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது. இதோட முட்டையும் சரி எனக்கு ஒரு டவுட்லேயே தான் இருக்குது. சரி, இருந்தாலும் உக்காந்துருக்கு போட்டோம். முட்டை வேஸ்ட் ஆகுதோ இல்லையோ, இப்போ இருக்கிற முட்டையை வந்து இவள்கிட்ட வச்சிடலான் இருக்கேன். அடுத்து வர முட்டை எப்படியும் இது முட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. இது முட்டை விட்டுச்சுன்னா இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து இது கூட வச்சிட்டோம்னா பிரச்சனை சால்வ்டு. அவன் வந்து அவ்வளோதான். அது இதுக்கப்புறம் வந்து அது முட்டைக்கு வருமா வராதான்னு தெரியல. அடுத்த சைக்கிளில் தான் வரும். ஏன்னா வெடைக்கோழிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காக அதுக்கு அடை உட்கார இதுக்கு உண்டான இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க 2வது இதில் தான் நல்லா அடை உட்காரும் அப்படிங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான், அது முட்டை விட்டுச்சு, அது ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது, சேவை கூட போயிடுது. இப்படியே தான் நடக்குது. இது சீரியஸ் ஃபெல். காலை கீழே உடச்சிக்காத, உங்கள் சைஸுக்கு ஒழுங்காக ஒன்று கீழே ஏறி. ஆனால் சரி, நல்லா இந்த முள்ளெலாம் நல்லா தடிச்சிருச்சு. நல்லா ரக்கை பார்த்தீங்களா, வால் விசிறி வால் மாதிரி. இதில் வர சேவை நல்லா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. போயிட்டு வரேன். பாய்.